சுவாமி, ஒண்ணு ரெண்டு இடத்துல பாஷை தப்பினாலும் உங்க பாட்டு ஆஹா பிரமாதம். சந்தோஷ பிரசத்தமா. சுவாமி, எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அம்பனி, உங்க வீட்டு செல்வம் 2 தபாவா உயரணும்னு சொல்லி சாமி என் காதுல வந்து கூவுச்சு. உங்க வீட்டு பணப்பொட்டிக்கு பொட்டு வைக்கணும். வைக்கிட்டா? என்ன சுவாமி இப்படி கேக்குறீங்க? தாராளமா வாங்க சுவாமி. சிஷ்யா பிரசாத பிரசத்தம். வாங்க சுவாமி. யான ஹல்லவ சானியோ சதந்தா. சார், பொட்டு வைக்க நீங்க போல? அந்த பாக்கியம் எனக்கு ஏது. மனப்பொட்டி பக்கம் என்ன சேர்க்க மாட்டேன். பூரி கடம்பா தீமே மல்லிகா ரோஜ பிரதிமே தவா. அம்மணி, இதுதானே பணப்பொட்டி? இல்ல சுவாமி, இது பழைய புடவை எல்லாம் போடுற பெட்டி. அவ்வளவு சரியா? ஆமா. ஒரு சின்ன பொட்டு வச்சிருவேன். பணப்பொட்டி இருக்கிற இடத்துக்கு போமா சுவாமி? அதே அதே. விக்கிரகாசத்திமேசோ கலாச்சாரம் கர்ப்ப நாடகம் பிரஷ்னி. சுவாமி, அம்மணி, நீங்க ஒண்ணு தவறா நினைக்க கூடாது. நான் இந்த வீட்டுல யாரையுமே நம்புறதில்ல. தெய்வமே பிரசித்தம். இந்த படத்துக்கு பின்னாலதான் பணப்பட்டியோட ரகசியமே இருக்கு. அம்மணி, சுவாமி, அந்த அம்மாவுக்கு ரொம்ப அவசரம்னு நினைக்கிறேன். ஏன் சுவாமி? கூந்தல அள்ளி முடிக்காமே ஊஞ்சல் தேவையா? சுவாமி, அது அனுசூயா. அனுசூயாவா? சிவசிவா கன்னிம பிரசித்தமா. சுவாமி, இத பிறகுனா அந்த ஷெல்ஃப் திறக்கும். வாங்க சுவாமி. உள்ள வாங்க சுவாமி. வில்லிபுத்தூர் தாமரார்ச்சனா கரண் டோபி பிரசித்தமா. சுவாமி, இந்த பெரிய சுவிட்ச போட்டா அந்த பாதாள அறைக்கதவு திறக்கும். வாங்க சுவாமி. கலங்காதோஷதீயாயே கலம்பேரோ கந்தாரே வசந்தீயே கதாரத்ரோவயா. பயங்கர பாதாள பிரசித்தமா. ஜண்டோபியே கதாரானாய. அம்மணி, இதுதான் பணப்பட்டியா? பொட்டு வச்சுட்டுமா? அது பணப்பட்டி இல்ல சுவாமி. பணப்பட்டி இன்னொரு அறையில இருக்கு. இன்னொரு அறையா? ஆமா சுவாமி. இத பாருங்க. அம்மனியோ, ஏன் வழக்கு மினுக்கு பிரசித்தமா? அது ஒண்ணு இல்ல சுவாமி. இந்த நம்பர்ல 9864 அத தள்ளிட்டு அந்த ரூம் வாசல்ல இருக்கிற பட்டன் அமுக்குனா அந்த ரூம் கதவு திறக்கும். அது மட்டும் இல்ல சுவாமி, இந்த நம்பரை விட்டுட்டு யாராவது வேற நம்பர்ல கைய வச்சாங்கன்னா என் ரூம்ல இருக்கிற மணி அடிக்கும். என்கிட்ட இருந்து யாரும் தப்பவே முடியாது. சாமர்த்திய பிரசித்தமோ சாமர்த்தியமே. அந்த நம்பர் என்ன சொன்னீங்க? ஏன் சுவாமி? நவகிரகத்துக்கு அடங்குதான்னு பாப்போம். 9864. முதல் நம்பரே அடங்கி போச்சு. கூட யாரும் அசக்க முடியாது. பட்டன் அழுத்துவோமா? வாங்க சுவாமி. என்ன சுவாமி இது? நீங்களே இப்படி பயந்தீங்கன்னா எப்படி? எனக்கு ஒண்ணு இல்ல அம்பனி. இந்த மாதிரி உருவம் இருந்தா குடும்பத்துக்கு அடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? என் ஃப்ரெண்ட் ஜாடாமங்கலம் ஜானகிங்கிறவதான் இதை பெயிண்ட் பண்ணா. அவ ஊர்ல இருந்து வந்த உடனே நான் மாத்திடுறேன் சுவாமி. உடனே தந்தி அடிச்சு வந்து அரைக்க சொல்லுங்க. கொஞ்சம் எடுத்து வச்சு அமுக்கு. வாங்க சுவாமி. ஜாடாமங்கலம் என்ன இவ்வளவு பல்பு பிரசித்தமா சதுரமா? சுவாமி, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க சுவாமி. நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் எல்லாம் இதுக்கு கீழதான் இருக்கு. அதை நான் ஜாக்கிரதையா பாதுகாக்க வேண்டாமா? இதுல விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பல்ப் எல்லாம் எரியும் போது இதை தாண்டி யார் கால் எடுத்து வச்சாலும் என் ரூம்ல இருக்கிற எலக்ட்ரிக் பெல் அடிக்கும். ரொம்ப சூட்சமா பிரசித்தமா. ஆமா, உங்களுக்கு ஏதாவது செலவு போனா எப்படி தரப்பீங்க? இது பாருங்க சுவாமி, இந்த பட்டன் அமுக்குனா அந்த கதவு திறக்கும். ஆனா ஒண்ணு சுவாமி, கதவு திறந்தா கூட இந்த பல்ப் எல்லாம் எரியும் போது யார் கால் எடுத்து வச்சாலும் என் ரூம்ல பெல் அடிக்கத்தான் செய்யும். இப்ப நம்ம குங்குமம் போட்டு அதுல வைக்க பாருமே, உங்க ரூம்ல பெல் அடிக்கும். இப்ப அடிக்காது சுவாமி. நான் வரும்போது என் ரூம்ல இருக்கிற சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன். அதனாலதான் இப்ப பல்ப் எல்லாம் எரியல, பெல்லும் அடிக்காது. சரி அம்மணி, நான் எங்க போட்டு வைக்கிறது? சுவாமி, என்னுடைய செல்வம் என்னைக்கு என்கிட்ட நிலைச்சிருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி இந்த இடத்துல வைங்க சுவாமி. லட்சுமி பிரசத்தமாயதோயா செல்வம் நிலச்ச பிரசத்தமா வெளிதாண்டா.